வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பியில் இந்த ஒரு வீடியோவில் நான் எதை பற்றி உங்களுக்காக சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பெண்களை பார்க்கலாம். டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு நியூ குவாலிஃபைடான லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நியமன தேர்வு ரத்து, ஸ்டாலின் என்ன உத்தரவு செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த நியமன தேர்வு ரத்து பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ நியமன தேர்வை ரத்து பண்ணலாமா, வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் எல்லோருக்குமே பாஸ் என்ற அறிவிப்பு எப்பொழுது வரும், இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ, உயர்நீதிமன்றத்தில் அந்த ரிட் மனு ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க ஆசிரியர்கள் எல்லாமே சேர்ந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ண பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக ஆசிரியர் பணி கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க 2013 டெட்டில் பாஸ் பண்ண பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தற்சமயம் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 83,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடியாக இருக்காங்க டெட்டில் பாஸ் பண்ணிவிட்டு. 2013 பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க, இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து பணி நியமனத்தை எங்களுக்கு வழங்குங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கீங்க. 2013 மற்றும் 2017 டெட்டில் பாஸ் பண்ண பேட்சுக்கு நாங்கள் பணி நியமன ஆணைகளை வழங்குவோம் அப்படின்ட்டு சொன்னதுனால எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஒரு பக்கம் கேட்குறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர்கள், ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரத்தை பண்ணுவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பணி நிரந்தர வாய்ப்பு, ஸோ பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் அந்த பணி நிரந்தரத்துக்கு உண்டான வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இனி வரும் காலங்களில் இந்த 7,499 ஆசிரியர்களுடைய அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உண்டான பணி நிரந்தரத்தை தற்சமயம் நிரந்தரப்படுத்தியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில். ஸோ இது எல்லாத்துக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக 100% நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு அரசாணையை ரெடி பண்ண போகிறாங்க. ஸ்டாலின் வந்து இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முக்கியமாக இதுக்கு ஒரு பெரிய கையெழுத்து கடைசி கட்ட காலத்தில் ஆட்சி முடியும் தருவாயில் இறுதியாக ஒரு கையெழுத்து போட இருக்காரு. ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக ஒரு அரசாணை வர இருக்கு. என்னன்றது எல்லாமே நம்ம அடுத்த வாரத்தில் அரசாணை வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே போல் தாங்க காமன் டெட்டு மற்றும் இந்த யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷனை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காமன் டெட்டு யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும். தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் இருந்தாலும் ஆனால் டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானரில் இது எல்லாமே இருக்கிறதுனால இதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் இதற்குண்டான ஒரு மாபெரும் அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வர இருக்குது. ஸோ நாளை, அதாவது திங்கட்கிழமை இதற்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது மக்களே. ஸோ திங்கட்கிழமை இவர்கள் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான கம்யூனிட்டிக்கும் 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்குவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.